கிட்டத்தட்ட 2 ட்ரில்லியன் ரஷ்யன் ரூபிள்ஸ், அதாவது 26 பில்லியன் யூஎஸ் டாலர்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. என்னவா இருக்கும்? ஹியூமன்ஸை மார்ஸ்க்கு அனுப்ப போறாங்களா? இல்ல புது சிட்டியை உருவாக்க போறாங்களா? இல்ல இது எதுவுமே கிடையாது. இப்ப நான் சொல்ல போறது சயின்ஸ் ஃபிக்ஷன் மூவியோட ஸ்டோரியும் கிடையாது. இந்த வேர்ல்டுல இருக்கிற பவர்ஃபுல் லீடர்ஸ்ல ஒருவரான ரஷ்யாவோட பிரசிடென்ட் விளாடிமிர் புட்டின் ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்க ஒரு ரியல் ப்ராஜெக்ட். அந்த ப்ராஜெக்டோட கோல் என்னன்னா, வாங்க டாபிக்குள்ள போலாம். வெல்கம் டு அவர் சேனல் வாட் ப்ரோ. நான் உங்கள் பிரபா. எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு. 2025 செப்டம்பர் சைனாவோட கேபிட்டல் பெய்ஜிங்ல ஒரு மிலிட்ரி பரேட் நடக்குது. அப்போ வேர்ல்டோட 2 ஆஃப் த மோஸ்ட் பவர்ஃபுல் லீடர்ஸ், ரஷ்யாவோட பிரசிடென்ட் விளாடிமிர் புட்டின் அண்ட் சைனாவோட பிரசிடென்ட் ஜி ஜின்பிங், 2 பேரும் மீட் பண்ணி பேசுறாங்க. அப்போ அவங்க பேசின டாபிக் பயோடெக்னாலஜி. புட்டினோட டிரான்ஸ்லேட்டர் ஜின்பிங் கிட்ட சொல்றாரு, பயோடெக்னாலஜி வளர வளர நம்ம ஆர்கன்ஸை ரிப்பீட்டடா டிரான்ஸ்பிளான்ட் பண்ண முடியும். அது மூலமா எப்பவும் நம்ம எங்காவும் இருக்கலாம். அது மூலமா நம்ம இம்மோர்டாலிட்டியை அச்சீவ் பண்ண முடியும்னு சொல்றாரு. அதுக்கு சைனீஸ் பிரசிடென்ட், நம்மளால 150 வயசு வரைக்கும் வாழ முடியும், அது இந்த 21st செஞ்சுரி முடியறதுக்குள்ள நடக்கும்னு சொல்லிட்டு கணிச்சிருக்காங்கன்னு சொல்றாரு. யூகேல மட்டும் லாஸ்ட் 30 வருஷத்துல 1 லட்சம் பேருக்கு டிரான்ஸ்பிளான்ட் சக்சஸ்ஃபுல்லா பண்ணி முடிச்சிருக்காங்க. இதை சொல்றது யாருன்னு பார்த்தோம்னா, யூகேல இருக்க NHS பிளட் அண்ட் டிரான்ஸ்பிளான்ட் ஆர்கனைசேஷன். கிட்டத்தட்ட ஒரு 4.5 வருஷமா ரஷ்யா உக்ரைனோட ஒரு பெரிய போர்ல மாட்டியிருக்கு. அதனால ரஷ்யாவுக்கு மிகப்பெரிய உயிரிழப்புகள் ஏற்பட்டிருக்கு. அது போக என்னன்னா, ரஷ்யாவோட எக்கனாமியும் ஒரு டஃப்பான டைமை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கு. இந்த மாதிரி ஒரு டஃப் டைம்லயும் ரஷ்யன் கவர்மெண்ட் அவங்களோட அதிகாரப்பூர்வமான ஒரு ப்ராஜெக்டை அனௌன்ஸ் பண்றாங்க. அதுக்கு அவங்க வச்ச பேர் தான் நியூ ஹெல்த் ப்ரிசர்வேஷன் டெக்னாலஜிஸ். அதாவது ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, வயசாகிறத தடுத்து நிறுத்துற ஒரு எக்ஸ்பெரிமெண்ட். 73 வயசான ரஷ்யாவோட பிரசிடென்ட் விளாடிமிர் புட்டின் வயசு ஒரு நம்பர் மட்டும்தான் என்ற காட்டுற மாதிரியே தன்னோட இமேஜை கேர்ஃபுல்லா பில்ட் பண்ணி வச்சிருக்காரு. ஃபிட்னஸ், ஸ்விம்மிங், ஜூடோ, ஐஸ் ஹாக்கி, அவுட்டோர் ஒர்க் அவுட்ஸ் இவை எல்லாத்தையும் தொடர்ந்து ஹைலைட் பண்ணி தன்னை ஒரு எனர்ஜிக் லீடராகவே ப்ரொஜெக்ட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காரு. இப்போ அவருக்கு 73 வயசுக்கு மேலே ஆகுறதுனால கொஞ்சம் யோசிக்கவும் ஆரம்பிச்சிருக்காரு. அதுக்காக களத்துல தன்னுடைய சொந்த ரத்தத்தையே இறக்கி விட்டுருக்காரு. இந்த 26 பில்லியன் டாலர் ப்ராஜெக்டை லீட் பண்ணுறது யாருன்னு பார்த்தோன்னா, புட்டினோட க்ளோஸாக இருக்க 2 பேர். அதில் ஃபஸ்ட்டு வரவங்க யாருன்னு பார்த்தோன்னா, அவருடைய பொண்ணு மரியா வரன்சோவா. அவங்க ஒரு எண்டோக்ரினாலஜிஸ்ட், பட் ரஷ்யாவோட ஜெனட்டிக்ஸ் அண்ட் பயோடெக்னாலஜியில் ஒரு முக்கிய ரோலை ப்ளே பண்ணுறாங்க. 2வது யாருன்னா, இவர் தான் இந்த ப்ராஜெக்டோட ரொம்ப இம்பார்ட்டன்ட் பர்சன். அவருடைய பெயர் மிக்கேல் கோவல்செக். அதாவது அவர் குட்ஸ்டோவ் நியூக்ளியர் இன்ஸ்டிடியூட்டோட ஹெட். அவர் யாருன்னு பார்த்தோன்னா, புட்டினோட க்ளோஸ் ஃப்ரெண்டோட பிரதர். இவர் என்ன நம்புறாருன்னா, இன்னும் கொஞ்ச நாள்ல ஹியூமன்ஸும் பாடியில் இருக்க பார்ட்ஸை ரிப்பேர் மற்றும் ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம்னு. ஓகே, அவங்க அப்படி என்னதான் பண்றாங்க அந்த லேப்ல? அவங்க நம்புற 2 முக்கியமான டெக்னாலஜியில் ஃபர்ஸ்ட் ஒன் பயோ பிரிண்டிங். அதாவது ரொம்ப சிம்பிளா லேமன் டேர்ம்ஸ்ல சொல்லணும்னா, 3D பிரிண்டர் மூலமா ஹியூமன் செல்ஸை வச்சு பார்ட்ஸ் லைக் கிட்னி, ஹார்ட், லிவர்னு லேப்லயே தயார் பண்றது. ஃபார் எக்ஸாம்பிள், கிட்னி ஃபெயிலியர்னு ஒரு பேஷண்ட் வராங்கன்னா, ஒரு நியூ ஆர்கனை பிரிண்ட் பண்ணி அந்த பேஷண்ட் பாடியில் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணிவிடுவாங்க. இப்போ இருக்க மாதிரி லாங் வெயிட்டிங் லிஸ்ட்லாம் அந்த டைமில் இருக்காதுன்னு நம்புகிறாங்க. இதில் 2வதாக வருது பார்த்தோன்னா, ஜீனோ டிரான்ஸ்பிளான்டேஷன். அதாவது இது கேட்குறதுக்கு கொஞ்சம் விசித்திரமாக இருக்கும், பட் இருந்தாலும் அதுதான் உண்மை. அதாவது மனுஷனுக்கு தேவையான பார்ட்ஸை ஸ்பெஷலைஸ் பிக்ஸ் மூலமாக வளர்க்குறது. இது வரைக்கும் ஹியூமன்ஸ்க்கு டிரான்ஸ்பிளான்ட் பண்ணக்கூடிய மாதிரி ஃபுல்லி ஃபங்க்ஷனான ஹியூமன் ஆர்கன்ஸை எந்த ரிசர்ச் குரூப்பும் உருவாக்க முடியல. ஆனால் இப்போ ரொம்ப பக்கத்தில் வந்துட்டாங்க. அது என்னன்னு தெரிஞ்சுக்க வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. அவங்களோட டார்கெட் என்ன தெரியுமா? 2030க்குள்ள எந்த ஒரு இயற்கை உறுப்பியும் லேப்லேயே செஞ்சு அதை அப்படியே மனுஷனுக்கு மாற்றணும். நினச்சி பாருங்க, ஒரு ஆட்டில் ஒரு பிரச்சனைனா புது இதயம் பிரிண்ட் ஆகி ரெடியாக இருக்கும். மேபி ஒரு நாள் ஹியூமன்ஸும் காரில் இருக்க பார்ட்ஸை மாத்திரமே நம்மளோட பார்ட்ஸையும் மாற்றலாம். பட் இதில் நிறைய காம்ப்ளிகேஷன்ஸும் இருக்குது. ஏன்னா ஆர்கனோட லைஃப் ஸ்பேன் பார்த்தோன்னா, டோனார் அந்த ரிசிப்டன்ட் எவ்வளோ ஆரோக்கியமாக இருக்காங்களோ அதை பொறுத்து இருக்குது. அது போக என்னென்னா, அதுக்கப்புறம் அவங்க அதை எப்படி பார்த்துக்கிறாங்க, எப்படி பராமரிக்கிறாங்க அதை பொறுத்தும் இருக்குது. ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, கிட்னியை உயிருள்ள பர்சன்கிட்டேருந்து வாங்குறாங்கன்னா அது ஒரு 20லேருந்து 25 வருஷம் தாக்கு பிடிக்கும். அதுவும் இறந்தவர்கள்கிட்டேருந்து எடுக்கிறாங்கன்னா அது சுமார் ஒரு 15லேருந்து 20 வருஷம் தாக்கு பிடிக்கும். அக்கார்டிங் டு ரிசர்ச், லிவர் மைட் லாஸ்ட் அரௌண்ட் 20 இயர்ஸ் and heart around 15 years and lungs nearly 10 years. But
நம்ம என்னதான் டேமேஜ் அண்ட் டிசீஸ்ட் ஆர்கன்ஸை ரீப்ளேஸ் பண்ணாலும் ஏஜ் ஆக ஆக நம்ம பாடியோட ரெசிலியன்ஸ் குறைஞ்சிட்டே வரும். அதாவது பாடியால ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் தாங்க முடியாது. அதனால ரெக்கவர் ஆகுறதும் ரொம்ப கஷ்டம். அதாவது ரெண்டாவது பார்த்தோன்னா இன்ஃபெக்ஷன்ஸ் வர நிறையவே வாய்ப்பு இருக்கு. மூணாவது வந்து இந்த நியூ ஆர்கன் டிரான்ஸ்பிளான்ட் பண்றவங்க எல்லாருமே ஆன்டி ரிஜெக்ஷன் ட்ரக்ஸ் கால்ட் இம்னோசப்ரசன்ஸ் எடுக்கணும். அதனால நிறைய சைடு எஃபெக்ட்ஸ் வரவும் வாய்ப்பு இருக்கு. சிம்பிளா சொல்லணும்னா ஐ பிளட் ப்ரெஷர், அப்புறம் இந்த ரிஸ்க் ஆஃப் இன்ஃபெக்ஷன்ஸ், இதுக்கெல்லாம் ரொம்ப வாய்ப்பு இருக்கு. ஃபோர்த் ஒன்று வந்து பார்த்தோம்னா இந்த ஸ்ட்ரெஸ் அண்ட் ட்ராமா ஆஃப் த சர்ஜரி. அதாவது வி ஹாவ் டு பி மென்டலி ஸ்ட்ராங். ஏன்னா மென்டல் சேலஞ்சஸ் நிறையவே இருக்கும். பட் ஹியூமன்ஸோட ஹிஸ்ட்ரியை பார்த்தோன்னா ஹியூமன்ஸ் எப்போதுமே ஒரு இம்பாசிபிளை சேஸ் பண்ணிகிட்டே இருப்போம். ஸ்டார்டிங் ஃப்ரம் ஃப்ளைட், மூன் லேண்டிங், இன்டர்நெட், ஏஐ, இப்போ பார்த்தோன்னா டிஏஜிங். ஆனால் சயின்ஸ் என்ன சொல்லுதுன்னா உண்மையிலேயே மனுஷனால் 150 வயசு வரைக்கும் வாழ முடியுமா? ஏன்னா உலகத்திலேயே ரொம்ப நாள் வாழ்ந்த ஒரு பர்சனோட ஏஜ் 122 தான். அவங்க ஒரு ஃப்ரெஞ்ச் விமன். நேம் வந்து பார்த்தீங்கன்னா ஜீன் கேல்மெண்ட். இது வந்து ரெக்கார்ட் செய்யப்பட்ட ஓல்டஸ்ட் ஏஜ். ப்ரொஃபசர் நெயில் மேபோட், இவர் வந்து இம்யூனோபேத்தாலஜியில் ஒரு எக்ஸ்பர்ட் அட் ரோஸ்டன் இன்ஸ்டியூட். இவர் என்ன நம்புறாருன்னா மனுஷனால அதிகபட்சம் 125 வயசு வரைக்கும் தான் வாழ முடியும்னு. அது போக அவர் சொல்ற ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, நம்ம அதிக நாள் வாழறத ஆசைப்படுறதை விட வாழ்ற வாழ்க்கையை கொஞ்ச நாள் வாழ்ந்தாலும் ரொம்ப ஹெல்த்தியா வாழணும்னு சொல்றாரு. வீடியோ நடுவில் சொல்லியிருந்தேன், வீடியோவை கடைசி வரைக்கும் வாட்ச் பண்ணுங்க அப்படின்னு. இப்போ அதுக்கான காரணத்தை சொல்ல போறேன். இப்போ ரொம்ப ரீசெண்டாக மே 2026ல் சைனாவில் இருக்க டாக்டர்ஸ் ஒரு ஜெனட்டிக்லி மாடிஃபைடு பிக்கோட லிவர் அண்ட் கிட்னியை ஒரு 53 இயர்ஸ் ஆன பிரெயின் டெட் ஆன பேஷண்ட்டுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக டிரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்க. அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் பெர்மிஷனோட அதை செஞ்சிருக்காங்க. இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டோட கீ பாயிண்ட் என்னன்னா, இதுதான் இந்த உலகத்திலேயே ஃபர்ஸ்ட் கம்பைன் மல்டி ஆர்கன் ஜீனோ டிரான்ஸ்பிளான்டேஷன். அதாவது பிக் கிட்ட இருந்து ஒரு லிவர் அண்ட் 2 கிட்னியை டிரான்ஸ்பிளான்ட் பண்ணியிருக்காங்க. ஆபரேஷன் முடிஞ்ச பிறகு 5 நாள் வரைக்கும் லிவரும் கிட்னியும் ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா ஃபங்க்ஷன் ஆச்சுன்னு சொல்றாங்க. இது ஏன் ரொம்ப முக்கியம்னா, இப்ப குளோபல் ஆர்கன் ஷார்டேஜ் ரொம்பவே இருக்கு. இந்த மாதிரி ஜீனோ டிரான்ஸ்பிளான்டேஷன் சக்சஸ் ஆனா நிறைய உயிரை நம்மளால காப்பாற்ற முடியும். நம்ம ஜென்ரேஷன் பார்க்குற பிக்கெஸ்ட் ரெவல்யூஷன் ஏஐயா இல்ல பயோடெக்னாலஜியா இல்ல டிஏஜிங்கா? கமெண்ட்ல உங்க ஒப்பீனியனை கண்டிப்பா சொல்லுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. நன்றி.